போட்ட கோயிலை துண்ணு முட்டி இந்த கொட்டா பின்னாடியே பேணு வச்சா கொட்டா பின்னாடி ஒரு புள்ள வைக்க மாலையே புள்ள வைக்க இந்த இனியதொரு நலவழியில இன்னும் யார் பேரை சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் வடையில் ஸ்ரீ பரணி நாடகமன்றம் எங்கள் பரணி நாடகமன்றத்தில் மன்னர் வேஷம் எடுத்து நடிக்கும் மன்னர் வேஸ்கர் விக்கி நம்ம மன்னர் வேஸ்கர் விக்கி சத்து சிவலோகம் சென்றதற்காக இன்னும் புதூர் பக்கோடா கடைக்காரர் நம்ம குள்ள தலைவர் அவர்கள் 50 பைசா குத்து கொண்டாடுறார். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் கோயில் வந்து பாட்டு பாடுத்தான். அதனால தான் நீங்க பாட்டு பண்ணேன். சோகரார் புள்ளிங்க டான்ஸ் ஆனவரு புள்ளிங்க டான்ஸ் புள்ளிங்க டான்ஸ் மண்ணா ஊ மூஞ்சில ராய் மண்ணா பேஸ் அடிக்கிறான் பேஸ் அடிக்கிற அறிவே நான் செத்தா போயிட்டேன். நானு நீ என்ன சேவல அவர் சேவல்கிறார் அவர் பொட்ட யாரா பொட்டல அத பொட்ட தெளிவா சொல்லு. அறிவு என்ன நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ற என்ன நடாச்சு அப்படி போடக்கூடாது. அறிவு நாட்டு மன்னர் இப்படிதானா? தெரிய மாட்டேங்குது. குஞ்சு குஞ்சு குனிஞ்சு குனிஞ்சு தெளிவா சொல்லு. அறிவு ஒரு மூத்திர நாத்தம் பார்த்தா அறிவு. அறிவு ஜெடி போடலையா? விஜயபுரி நாட்டை விஜயவர்மன் பெயரோடு ராஜேஸ்வரி பெண்ணை மணந்து இல்லறத்தில் இன்று எடுத்தேன். எனக்கோ 2 செல்வங்கள். ஆமா, ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஒரு கடா குட்டி ஒண்ணு ஒரு பொட்டு குட்டி. ஆண் ஒன்று பெண் ஒன்று. அறிவு ஆண் ஒன்று பெண் ஒன்று. என் மகன் பெயரோ எழிலரசன். என் மகள் பெயரோ எழிலரசி. எழிலரசி என் மகன் வளர்ந்தான், வாலிபனானார், பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்றான். என் மகளோ பருவமடைந்தால் என்னிடம் இருக்கிறார். பருவமடைந்தால் அறிவே என் மகன் வளர்ந்தார், வாலிபனானார், பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்றான். வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது.
பாரா அந்த திரட்டுக்கு பதவி 4 தெளிவா சொல்லு. டேய் அறிவு, வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது. அவனை வரவேற்க வேண்டும். தளபதியை நான் அழுத்த நின்று அழுத்துவார். ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களை இன்னும் பச்சை மாமலை போல் மேனி கண்டவரை கலக வைக்கும் கலிக நாடு சிறுவார்க்கும் தனகத்து மக்கள் தந்த தெய்வம் அறிஞர் அண்ணாவின் அமுதன் வேண்டுமெனவே தேடி ஓடுமே தேடி ஆடிக்கு பாடி ஆண்டு ஆக்கமெல்லாம் கிழக்கு கிடைக்காமல் உடலுக்கு உயிர்க்காமல் நாட்டு மனிதனுக்கு போர்படுத்தவையாக நாக தேவன்றி சிறப்போடு வந்து யார் எங்கே சேர்ந்து வெளியே வராத காலுகளை வெள்ளம் வாங்கி குடிச்சு செத்து மூடு அதுக்கே போடு போட்டா நான் ஒரு விவசாய கிடையாது. நீ யாரு எப்பேற்பட்ட என்ன போய் அடிக்கலாமா? இந்த ஊருக்கு பொட்டதான் அடிக்கலாம். அம்மா புது வீடு கட்டினா பொம்மைக்கு எங்கன்னா அஞ்சு கணக்கு பாருங்க. நீ ஒரு சவுக்கம் மட்டும் இருக்காங்க மணியில கூறா கூட்டி சூத்திர சொல்லிட்டு அவன் வெளியே வரானா இல்லையோ அவன் மூக்கும் பெல்லத்தான் முன்னேற்றி பாக்குது. எல்லாம் எப்படி நின்னுக்கிறான் பத்தியா? இந்த கொரோனா பாடி ஆபரேஷன் பண்ணிட்டு பாட்டு கிடக்குமே. இந்த அரணா வெளியே வரலடா. இன்னொரு எங்க அழைத்து கொண்டு வா.
தப்பா சொல்ல விடுங்க வா அதான் எட்டு கால் வச்சு உண்மை வந்து சத்தியமா நான் கிடையாது. யாரு கிடையாது நான் எதுவுமே பண்ணல. அது ஒண்ணு யாரும் நான் சொல்லியா தெரியல தண்ணி சுத்தமான பொட்ட பாடு. அவர் யாரு எப்பேற்பட்டவர் ஒரு இன்னும் வேத்து கொண்டு ஒரு மரியாதை தர மாட்டேங்க. இவன் வேத்துக்கு தான் போட்டு வரான்னு சொன்னா அவன் சொட்டிய மாதிரிக்கு தான் போடுறான். அதான் சொல்றேன் இந்த பொட்ட ஏன் கையில பாடுற பயங்கரமா இருக்குது. அவர் யாரு எப்பேற்பட்ட பேசுறா? மாட்டு வழியா அவர் பேர்த்தான், ஆட்டு வழியா பேர்த்தான், கோய் வழியா பேர்த்தான், என் குஞ்சு வழியா கோய் குஞ்சு இலக்கமா சொல்லு. சரி விடு. அது யாரை காண்பது வழக்கம். சொல்லுகிறீங்க மண்ணு வர்றார். கேஸ் போடுங்க. பலால் பலால் கொடுப்பேன். நான் சொல்றேன் யாரு மேல கேஸ் கொடுப்பான்? புள்ளிங்க பழிக்குதியம்மா மண்ணு வர்றார். ஏய் அறிவே, ஏய் எங்க தளபதியார்? சின்ன பாரு. ஐயோ அம்மா பெரிய காட்டுறாண்டி அம்மா. மரத்தை ஏறிக்கிற மேல இப்போ மரத்தை ஏறிக்குது. எப்படி பேசக்கூடாது. அதோ சிம்மாசனம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அது ஓடுறார். தளபதியாரே ஏன்டா டேய் சும்மா வெறி பேசுகிறீங்க. டேய் ஏன்னா நாய் வாயில போய் கோல விடுறான். உள்ள கத்தி அனுறாங்க. வீட்டு வேலைக்கார பையனா அவர் ஒரு பையனா மூணு நாள் இதான் பேச தெரியாம முக்கியம் பேசு. வாங்க போ ஓரமா போய் நில்லு போ. போ போ ஓரமா போய் நில்லு போ. நான் ஒண்ணுமே பண்ணலாம். வணக்கம் அண்ணா வணக்கம். வாழ்க வளமுடன். நாகதேவன். நாகதேவனா ஐயா, தங்களுடைய காவலன் குண்டாரி மகன் டுமுக்கு சுத்தனை வாழ்த்துக்கள் ஐயா. அவருடைய காவலர் பூனமுஞ்சி குமார வாழ்த்துக்கள் ஐயா. என்னடா தளபதியாரே அண்ணா உங்களை எதற்காக தெரியுமா அழைத்தேன்? குடும்பத்துக்கு என்னடா ஏய் என்னடா என்ன நான் பண்ண இப்போ ஏய் முடிய புடிச்சல முடி பிடிக்காத என்ன எனக்கு மூடம். ஏய் அதுல புடிச்ச மூடாவியா? தளபதியாரே அண்ணா உங்களை எதற்காக தெரியுமா அழைத்தேன்? என்ன காரணம்?
வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது. அவனை வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்க வேண்டும்? இதே போல வண்ண விளக்குகள், எங்க பார்த்தாலும் அன்னதானங்கள், வேலைவாளங்கள், பாட்டு கச்சேரி அனைத்து ஏற்பாடு செய்யுங்கள். அன்னை தேவ சிரம செய்த பிரபல வணக்கம். அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு குழுக்கே கழுப்புணர்ந்த அபையாரின் பிறந்த அருள்தமி நாடு என் நாடு பொன்னாடு. தான் புறாவுக்காக உடல் சதை ஈடாக கொடுத்தான். சிவி சக்கரவர்த்தியின் பிறந்த செந்தமி நாடு எத்தகைய நாட்டினிலே இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மனுக்கு மகனாக பிறந்து எழிலரசன் என்று பெயர் இப்போது அயல் நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு என்ற தாயகம் திரும்புகின்றேன். இருந்தாலும் எனக்கென்று ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை இருக்கின்றால் எழிலரசி. அண்ணன் வருவார் 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 என்று பதில் மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பார்
என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும் என்றால் ஆடி பாடிக்கொண்டே அரண்மனை செல்ல வேண்டும். சேனை வருகிறது, எங்கள் சேனை வருகிறது. டாக்டர் அம்பேத்கர் பாடி வருகிறது. டாக்டர் அம்பேத்கர் பாடி வருகிறது. ஆடி பாடிக்கொண்டு அரண்மனை வந்து விட்டோம். இருந்தாலும் என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும்.
ஆ